கேமராவே எடுக்க விட மாட்டானு எங்கேயுமே இந்த சோர் பஜார்ல. நான் எங்க சப்ஸ்கிரைபருக்காக நான் என்ன பண்ணுவோம், காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி போல நான் கிளம்பிட்டேன் வீட்டுல இருந்து. கிளம்பி அங்க போறதுக்குள்ள மணி 5:38 ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இதுக்குள்ள கிடைச்ச டைமுக்கு நான் வந்து என்னோட சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருமே நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். செம குளிருங்க. காலங்காத்திலே ஒரு 5:30 மணி போல செம குளிர் டெல்லியில். உங்களுக்கு தெரியும் வெதர் எப்படி கண்டிஷன் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு நான் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையே அவ்வளோ கூட்டம். பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ பாருங்கள். இதில் வந்து நம்ம கிட்ட வந்து சண்டைலாம் போட்டாங்க வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் ஃபுல்லாத்தையுமே. காலங்காலம் 4:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி லேப்டாப்பு ஃபோனு ஐஃபோன் எல்லாத்துக்கும் நான் எவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பட் எதுவுமே கிடைக்கல. ஆனால் ஃபர்ஸ்ட் நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமா பையனுக்கு ட்ரிம்மர் தான் கேட்டிருந்தோம். சரி ட்ரிம்மர் எவ்வளோடா, 500 400 அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். கடைசியில் பார்த்தா வெறும் 250 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வெறும் 200 முடித்தோம் அதை பேசி. அப்புறம் அவன் ரொம்ப கெஞ்சினா அந்த கடைக்காரன் வேற எனக்கு வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் போனி ஒரு 50 சேர்த்து கொடுன்னு. அப்போ 250 நான் வாங்கிட்டேன். அது ஒருத்தன் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது ஒருத்தர் இல்லைன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு தான் கடையை வச்சிடறாங்க. ஆனால் எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்கிறாங்கன்னா நம்ம பேசணும் வச்சுங்களேன், ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுத்துருவாங்க. எப்படி இருந்தாலும் 600 700 சொல்கிறாங்க. நம்ம 400 300 வாங்கிக்கலாம். நீங்கள் வர மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக எனக்கு டைம் வந்து நான் வருவேன். ஆனால் உங்களுக்கு எப்படி வரணும், என்ன அட்ரஸ் எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி போடுவேன். அவன் 400 சொன்னான் அந்த கடைக்காரன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கேட்டு பார்த்தோம். அவன் ரொம்ப கெஞ்சனா 250 முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு போனின்றதால சரி 250 கூட்டிட்டு ஆன்லைனில் பார்த்தா 600 ரேட்டு வந்துச்சு. 400 600 ரேட்டு வந்துச்சு. 250 ஒருத்தர் தானே. நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்க 250 வாங்கலாம் இந்த ட்ரிம்மர்னு சொல்லிட்டு. நாங்கள் ஆனால் வாங்கிட்டு நாங்கள் செக் பண்ணி பார்க்க சொன்னோம். அவன் செக் பண்ணி காட்டினான், நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த ட்ரிம்மர். ஏன்னா பேட்டரி வந்து சார்ஜபிள் தான், பேட்டரி சார்ஜ் போட்டுக்கலாம், மாரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 200 வாங்கலாம்ல நம்ம. அதனால் ஒரு 50 எக்ஸ்ட்ரா கொடுத்து 250 நான் வாங்கணும். ஆனால் கண்டிப்பாக இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக 100 150 அதுக்கு மேலே டிஷர்ட் இந்த கடையில் லோயர் 200 மேலே லோயரே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லை. குளிர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேல் பண்ண தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் டைம்ல இங்கே வர மாதிரி இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு இல்லை. ஏன்னா கேட்டிங்கன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எந்த வீட்டுக்கு வந்து என் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 100 அடிக்க வச்சுருக்கீங்களோ சப்ஸ்கிரைபர், அப்போ தான் நான் வந்து உங்களுக்காக ஒழிக்க முடியும். என்னால் எனக்கு கமெண்ட் பண்ண டைம் இல்லை. என்ன வீட்டுக்கு வரதுக்கு 9 மணி ஆகிடுது வேலையை முடிச்சுட்டு. இந்த ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா 450 200 முடிச்சிடலாம் அந்த ட்ரிம்மரை. நாங்கள் வாங்கின பார்த்தா அதே ட்ரிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 சொல்லியிருந்தாரு ஆக்சுவலா. சரி நாங்கள் பேசி 200 முடிச்சோம். ஆனால் அந்த ட்ரிம்மர் வந்து ஒரு 50 சேர்த்து கொடுங்க. 250 வாங்கிட்டேன். 250 ஒர்த்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மேலே தான் ஒரு கண்ணு. ஸ்பீக்கர் வந்து 600 சொல்லியிருந்தாரு. எனக்கு தம்பி வந்து சொல்லியிருந்தேன் 600 அதிகம்னு. நம்ம பேசினா ஆனால் வாங்கதான் கொஞ்சம் பயமா இருந்தேன்னா வீட்டுக்கு எப்படி ஓடலைன்னா அது என்ன பண்றதுன்னு பாருங்க. இந்த சொட்டர் குளிருக்கு போடுறது இதை வந்து பாத்தீங்கன்னா அவர் 150 சொல்லி இதுக்கு மேலே என்னன்னா குறைக்க முடியும் நம்மளால. 150 வாங்கிக்கலாம்னு சொன்னேன். ஆனா இங்க இருந்து வாங்கிட்டு போய் நீங்க 200 சேல் பண்ண கூட அவங்க கண்டிப்பா வாங்குவாங்க. 150 சொல்லிட்டு தான் 100 வாங்கினாங்க. 100 பேசிட்டோம். ஆனா வந்து இது மேல ஒரு ஷர்ட் போட்டு தான் அது மாதிரி இந்த சொட்டர் போட முடியும். ஆனா அந்த அளவுக்கு கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க சம்பவமே நடந்துச்சு. என்ன சம்பவம்னா, இந்த ஒரு சீப் சென்ட் மேலே ஏதோ எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச சென்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் மேலே இந்த கடையில் வீடியோ எடுத்துட்டு விடவே இல்லை. அந்த கடைக்காரன் எங்களை கடைசி வரைக்குமே வீடியோ எடுக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதுல என்ன திருடுறது இருக்குது, ஏன் கூடமா திருடி வந்து விற்பாங்க. அதனால தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டர் கடைக்கு போயிருந்தோம். இங்கே வந்து சொட்டர் இங்கே தாங்க செம பெரிய காமெடியாக நடந்துச்சு. இந்த வீடியோ பாருங்களேன். 2 சொட்டர் 500 கேட்டிருந்தாரு. 2 சொட்டர் 500 கொடுத்து சொல்லியிருந்தாரு. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. 2 சொட்டர் 500 ஒரு சொட்டர் 250 தராங்க. ஆனால் ஒரு சொட்டரா வாங்கினா 300, 2 சொட்டரா வாங்கினா 500, புரியுங்களா? அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவங்க நல்லா தான் வியாபாரம் பண்ணுறாங்க, நம்ம சும்மா சொல்லக்கூடாது. 2 சொட்டர் வாங்கினா 500 அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ணேன்னா 3 சொட்டர் 500 கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். 3 சொட்டர் 500 கேட்டோன்னா எங்களை ஒரு மாதிரி பார்த்தோம்னா. ஆனால் இங்கே ஒரு சம்பவங்க என்னன்னா, ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டானா. ஆனால் வீடியோ எடுத்தவனு பார்த்துட்டு செம்மடி அடிச்சிட்டாங்க போட்டு. ஆனால் வடக்கன் தான் வீடியோ எடுத்தவனு. ஆனால் அவனை போட்டு செம்மடி அடிக்கிறாங்க போட்டு கும்பலாம். ஏன்னா இங்கே வந்து சோறு பஜாரில் திருட்டு பொருள் வாங்குற இடம். அவன் வீடியோ எடுத்து போட்டால் அந்த திருட்டு பொருளுக்கு ஓனர் வந்து கேஸ் போடணும், வேலை முடிஞ்சிடும். அவன் வந்து இந்த திருட்டு பொருள் எடுக்கவே விட மாட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்துருக்கீங்களா இந்த ஸ்மார்ட் வாட்ச் எவ்வளோ இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. அவன் வந்து வெறும் 600 தான் கேட்டுருந்தான். என் தம்பி வந்து 600 அதிகம் தான். ஆனால் கரெக்டாக என் தம்பி எங்கே போனாலும் கூப்பிட்டு போகலாம் நம்பி. ஏன்னா நீங்கள் வந்து யார் வந்தாலும் சரி
வந்தீங்கன்னா வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். யாரும் வந்தாலும் சரி இந்த ஸ்மார்ட் வாட்ச் 600 வச்சுருந்தேன். அவன் 300 கேட்குறான். ஆனால் அவனும் ஓகே சொல்லிட்டான். 300 பேசி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி வேணும்னு சொல்லிட்டான். ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல குவாலிட்டி தான். ஆனால் வந்து பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல, எடுத்துகிட்டு வந்து 2000. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா 2000 என்னென்ன வாங்க முடியும். இதை வாங்கிட்டா இது வந்து நாங்கள் கடைசியும் பேசி 400 நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து இருந்தோம். இங்கே வந்து எல்லா ஷாப்புமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து 5:55 வந்து வீட்டில் இருந்து நம்ம நீங்கள் கேட்டீங்கன்னா இங்கே நான் எங்கே இப்படி வரது, நான் எங்கே இருக்கேன்னா எல்லா வீடியோவும் ஃபுல்லாக போடுறேன். எனக்கு சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. என்னன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க, டெல்லியில் எங்கே தங்கியிருக்கீங்க, யாராக இருக்கீங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். நான் எங்கே இருக்கேன், எங்கே ஒர்க் பண்ணுறேன் எல்லாமே ஃபுல் வீடியோ நான் இப்படி அப்டேட் பண்ணுறேன். பார்க்குற அந்த ஏர்போர்ட்ஸ் எல்லாமே 350 ரூபா, வெறும் 350 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஆனால் 350 ரூபாய்க்கு நம்ம கம்மி பண்ண முடியாது. ஏன்னா சும்மா வச்சு பார்க்குறீங்க, இந்த 5 வாரம் வச்சு 5 பெல்ட் வச்ச வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா சொல்கிறாங்க. அப்படின்னா 250 ரூபாய்க்கும் அந்த 600 ரூபா சும்மாட வச்சு இவ்வளோ வித்தியாசம்னு. ஆனால் என் மாமா பையன் 5 வாரம் வருது, 5 பெல்ட் வருதுல்ல, இதே வாங்கிக்கணும்னு சொன்னான். 350 ரூபா பார்த்தீங்கன்னா 350 ரூபா இவ்வளோ கம்மியான, இதுக்கு மேலே கம்மி பண்ண ஃபிக்ஸட் ரேட் தான். 350 ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு பாக்ஸ். நீங்கள் 5 பெல்ட்டோட கேமரா பார்க்குறீங்களா, 2000 ரூபாய் சொல்லுங்க. நம்ம பேசி 1000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆக்ஷன் கேமரா போட்டு, ஆனால் ஆக்ஷன் கேமரா போட்டு வந்து குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். பிகினர்ஸ்க்கு வந்து இப்போ புதுசாக விளாக் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருமே செட் ஆகும். 1000 ரூபாய்க்கு நாங்கள் முடிச்சுக்கலாம். ஆனால் எங்கிட்ட பட்ஜெட் இல்லாத காரணத்தால் தான் நாங்கள் வாங்கலை. 2000 ரூபா சொல்லியிருந்தாங்க. ட்ரோன் கேமராலாம் 2500 ரூபா, நீங்கள் 1500 வரைக்கும் பேசிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் கேமரா வந்து 4K வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னோம். இந்த கொஞ்சம் வந்து இன்னும் வெளியில் இல்லை, அதனால தான் ஓப்பன் பண்ணலை. ஆனால் ட்ரோன் வந்து ஒரு வடக்கன் வந்து வாங்கலாம் சொல்லியிருந்தாரு. பார்க்குறது இந்த ஷாப்பில் தான் 2 சொட்டர் 500 ரூபா சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 3 சொட்டர் 500 ரூபாய் கொடுறோம். 3 கேட்டு போகலாமா? கடைக்காரர் ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. 2 சொட்டர் 500 சொல்றது பெரிய விஷயம், நீ 3 சொட்டர் 500 ரூபாய் கேட்குறேன்னு சொல்லி பார்த்துருந்தாரு. என்னடா இந்த ரிங் லைட் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தா அதை விட பெருசாக ஒன்று இருக்குது. இந்த சொட்டர் பாருங்க, இந்த ட்ரெஸ் ஜீன்ஸ் ஷர்ட் உங்களுக்கு டைமண்ட் ஷர்ட்டு. ஆனால் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கெல்லாம் வாங்கி தமிழ்லாம் 1000 ரூபாய் குறையாமல் இருக்காது. 800 ரூபா எங்கள் 400 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதுவே எங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிச்சு. அதை எடுத்து ஓரம் வச்சிட்டோம். கடைக்கு போட்டு அவர் போட்டு நல்லா ஒரு ஒழுக்கிட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் போனின்றதால சொல்லிட்டாரு. ஒரு ஜீன்ஸ் ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா சொல்லியிருந்தாரு. அவரையும் நாங்கள் வந்து 200 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் வாங்க வச்சிட்டோம். அப்போ 2 ஷர்ட் வாங்கினா 400 ரூபா சொல்லியிருந்தாரு. நாங்கள் 400 ரூபாய்க்கு 2 ஷர்ட் வாங்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னா எல்லாமே சோரி பொருள் தான், அப்படின்னா திருட்ட பொருள். ஏற்கனவே கேட்டீங்கன்னா எல்லாருமே வந்து துவச்சி காய வச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் வந்து திருடி வந்து தான் இங்கே வந்து எல்லாமே பிராண்டட் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2000 இந்த 400 கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாமே வந்து யூஸ்டு பொருளாக தான் இருக்குது. எல்லாமே பட்டன்லாம் பார்த்தாலே தெரியுது. ஆனால் நம்ம வாங்கி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், நல்ல குவாலிட்டி. எப்படியும் நாங்கள் 2 மட்டும் எப்படியும் 400 ரூபாய்க்கு பண்ணாங்க. அடுத்து நாங்கள் போன கடையை பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கேளுங்க. ஒரு ஜீன்ஸ் பேண்டோட ரேட்டு என்னன்னு நீங்களே கேளுங்க. ஒரு ஜீன்ஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான். ஆனால் எல்லாமே இந்த ப்ளூ லைட்டை போட்டு ஏமாத்துறாங்க. பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 1-2 தடவை பார்த்து செக் பண்ணிடுங்க. 150 ரூபாய்க்கு ஒரு பேண்ட் எடுத்தீங்கன்னா. ஆனால் வந்து டேமேஜ் பீஸ் நிறைய இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா லக்கு தான் 150 ரூபாய்க்கு. அவ்வளோ ஒர்த்தபுளாக இருக்குது. மாமா பையன் வேறு தனுஷ் வேணாம் மாறி பேண்ட்டு கொடுன்னு போய் கேட்குறாங்க. மாறி பேண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அந்த வடக்குன்னு வேறு மாறி பேண்ட்னா அந்த கிழிஞ்ச பேண்ட் ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல, அது பேர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு எங்கே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கிழிஞ்ச பேண்ட் நிறையா இருந்துச்சு டிசைனில். அதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு 150 ரூபா எல்லாமே. இவன் வேறு அந்த ட்ரிம்மரை விடாமல் கையிலே வச்சுருந்தான். இந்த இது வந்து அவனுக்கு பிடிச்சிட்டு ரொம்ப இந்த மாதிரி ஸ்டைல் பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு 150 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம். இங்கே வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு தான் 150 ரூபா 100 ரூபா வாங்கினோம். இதில் ஃபிக்ஸ்டு ரேட்டு தான், கம்மி பண்ண மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ பேசினாலும் சரி. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேண்ட் வாங்கணும் 150 ரூபாய்க்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். ஏன்னா நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னா. ஆனால் நம்ம கொஞ்சம் செக் பண்ணி வாங்கணும். இங்கே போட்டு பாட்டெலாம் வாங்கினாங்க. எங்களோட தம்பி வந்து போட்டு பாட்டெலாம் வாங்கினார் இந்த கடையிலே வந்து. வடக்கம் நோவாத ஜிப்பு வீணான பேண்ட்டை எங்கிட்ட தள்ளணும் அப்படிதாங்க இருந்துச்சு. நல்ல ஜீன்ஸ் பேண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும்னு நினைக்கும் போது தான் அதில் தான் ஃபால்ட் வந்துருக்கு. ஜிப்பு ஓப்பன் ஆகல. பாருங்கள் 5:30 மணிக்கு வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடிஞ்சே போயிடுச்சு. கடைசி வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ விடிஞ்சு போயிடுச்சு. நாங்கள் எத்தனை மணிக்கு அந்த மார்க்கெட்டுக்கு போனோம். இங்கே பாருங்கள் ஜம்மா மசீத் இருக்குங்களா. நீங்கள் டெல்லி வந்தால் ஜம்மா மசீத் கூகுளில் போடல இந்த லொக்கேஷன் காமிக்கும். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரோ கூட இருக்குது. டெல்லி நீங்கள் மெட்ரோவில் வரணும் என்னன்னு நான் ஃபுல் வீடியோ உங்களை அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம். நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் என்ன சென்டர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. பேர் என்னன்னு நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜில் என்ன சொல்லுவீங்கன்னு. ட்ரிம்மர் வந்து ஓப்பன் ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா 250 ரூபா.
அந்த பாக்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இது 200 சொல்றாங்க, 100 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். நம்ம குவாலிட்டி எல்லாமே நல்ல பிராண்டட் ட்ரிம்மரா இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக் சார்ஜரும் இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபாய் சொல்லி ஆட்டோமேட்டிக்கா சார்ஜர் ஏறுறது, பவர் பேங்க் மாதிரி இருக்கு. அது மேல வச்சாலே சார்ஜர் ஏறும் சொல்லலாம். நம்ம மொபைல் அப்படி இல்ல. யாரோட மொபைல் ஆட்டோமேட்டிக் சார்ஜர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. யாரோட மொபைல் ஆட்டோமேட்டிக் சார்ஜர் அவைலபிள் இருக்குன்னு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர்பட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா iPhone 3 சொல்றாங்க. இது வந்து ஒரிஜினல் ஏர்பட்ஸ் தான். 1500 ரூபாய்க்கு சொல்லியிருந்தாரு அவரு ஒரிஜினலா. இதோட ஒரிஜினல் ரேட் பாத்தீங்கன்னா 25,000 சொல்லியிருந்தாரு. அவரே தான் சொல்ல 25,000. சார்ஜர் இல்லைன்னு சொன்னாரு. சார்ஜர் இல்லைன்னா எப்படி நீங்க சண்டே மார்க்கெட் சார்ஜர் இல்லாம நீங்க வச்சிருங்க? சண்டே எல்லாமே கேட்பாங்கல்ல, சார்ஜர் போட்டு ஒர்க் ஆனதான் 2 ஏர்போன் ஒர்க் ஆனா மட்டும்தான் நாங்க வாங்க முடியும் அப்படி சொல்லியிருந்தோம். வாங்கல, ஏன்னா நம்ம நம்பி வாங்க முடியல. சார்ஜர் இல்லைன்னு சொல்றாங்க, ஒர்க் ஆகலது கொடுத்துட்டோம். இங்க பாருங்க, அது வந்து பாத்தீங்கன்னா முந்திரி திராட்சை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் கம்மி ரேட்ல கொடுத்துருந்தாங்க. இங்க எப்படிதான் நம்ம தமிழ்நாட்டுல தான் கம்மியா இருக்கும், நம்ம பண்ருட்டி கடலூர் மாவட்டத்துல தான் கம்மியா இருக்கும். ஆனா இங்க எவ்வளவு கம்மியா, அதை விட கம்மியா கொடுக்குறாங்க. எப்படின்னு தெரியல. இதுல எப்படி நம்ம இதெல்லாம் எப்படி தேட முடியும் அவங்க அப்படின்னு தெரியல எங்களால. நீங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இவங்க வந்து கேமராவே எடுக்க உள்ள பக்கத்து கிடக்காரு. ஆனா நாங்க தெரியாம எடுத்துட்டு இருந்தோம் எப்படியோ. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே கிளியரா தெரியணும்னு எங்க என்னென்ன பொருள் கிடைக்குது எல்லாத்தையும் எடுத்து வந்து கேமரா எடுத்து பொருளுமே எடுத்துட்டு வந்து இங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பேட்டு கூட வீடியோ எடுக்க இல்லைங்க எங்களை. பேட்டு கூட என்னன்னு தெரியல. பேட் எடுக்கிறோம், நான் வீடியோ எடுத்துட்டு எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பேட் எல்லாம். ஆனா ஒரு பேட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து 100 ரூபாய்க்கு ஒரு சின்ன பேட் வாங்கியிருந்தாங்க மாமா பையனுக்கு. அவனுக்கு கொடுக்கும்போது நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன் பாருங்க, அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம்னு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஜிம் பொருள் எல்லாமே கிடைக்குது. ஆனா இது எல்லாமே புதுசா இருக்குது. இது எப்படி நம்மளுக்கு சேல் பண்றாங்க தெரியல. நாங்க ரேட்டு கேட்கல. ஆனா லேப்டாப் செக்ஷன் வந்துட்டோம். லேப்டாப் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். பாருங்க அதுல எல்லாமே கவர் போட்டிருக்கு. எல்லாமே 2000 3000 தான் சொல்லிட்டு இருந்தாங்க லேப்டாப்லாம். நம்மளோட பட்ஜெட்ல ஒரு லேப்டாப் கூட வாங்கல. மிக்சி எல்லாம் யாரு திருடுவான்னு தெரியல. மிக்சி கூடமா திருடுவாங்கன்னு தெரியல. கேமரா கிட்ட போயிருந்தோம். ஆனா கேமராங்களை இன்னைக்கு வரல போல. ஆனா ஒரு இன்னொரு கடையில கேமரா வச்சிருந்தாங்க, DSLRலாம் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருந்த கேமரா ஃபுல்லாவே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 4000 5000 தான். ஆனா ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 4000 சொல்லிருந்தாங்க. கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க DSLRலாம். ஆனா இங்க ஒர்க் ஆயிடுச்சு, இங்க செக் பண்ணி வாங்கின்னு சொல்லிட்டாங்க. டிவி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 4500 5500 தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, சைக்கிள் வந்து பால் வியாபாரம் பண்ற மாதிரி ஒரு சின்னதா சைக்கிள்லயும் பால் வியாபாரம் மாதிரி இருக்கு. உங்களுக்கு பால் குண்டாலாம் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு லைவ் போடலாம்னு சொல்லிட்டு என்னோட மொபைல்ல இருந்து லைவ் போட்டா குவாலிட்டியா இல்லை. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாரன்லாம் இருக்கு பாத்தீங்களா, டாடா ஏசி ஹாரன், கார் ஹாரன், பைக் ஹாரன் எல்லாமே கம்மி ரேட் 150 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. இந்த மார்க்கெட் ஏன்டா வந்தேன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு கூட்டங்க. ஆனா விஷயம் ஒண்ணுமே இல்லை, பொருள் எதுவும் இல்லை. ஆனா கூட்டம் மட்டும் அவ்வளோதான் இருந்துச்சு. அப்பதாங்க நம்மளோட கடைக்கே வந்திருந்தோம். லேப்டாப் ஒருத்தர் ஆன் பண்ணி வச்சிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு போல. கேட்டா 6500 ரூபா சொல்லியிருந்தாங்க, கம்மி பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இளையராஜா ஒரு கேஸ் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஹார்மோன் போட்டி காணான்னு சொல்லியிருந்தாரு. அப்போ 1997 அது இப்பதாங்க இந்த மார்க்கெட்டுக்கு எடுத்து வந்து விற்பனை பண்ணிருக்காங்க. ஹார்மோன் போட்டி எவ்வளவுன்னு கேட்டா பாத்தீங்கன்னா 1250 ரூபா சொல்லியிருந்தாரு. ஆனா சொச்சமா சொல்றாங்க, என்னன்னு தெரியல. அவங்களோட ராசி 1250 ரூபா சொல்லியிருந்தாங்க. பேசினா 1000 ரூபாய்க்கு கீழே குறைக்க மாட்டேன்ட்டாங்க. ஹார்மோன் போட்டி வாங்கணும் போலதான். ஆனா எங்களால கடைசி வரைக்கும் அந்த ஹார்மோன் போட்டி வாங்க முடியல. ஆனா ரேட்டு குறைக்க மாட்டேன்ட்டாங்க. 1250 ரூபாயில இருந்து குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா வாங்கி அவனும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வேணும்னு சொல்லிட்டாங்க. இந்த கிளம்பி நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். ஷூலாம் பாத்தீங்கன்னா வெறும் கம்மி ரேட்ல தான் கொடுக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு அதை பார்த்தா கோவமா வந்துச்சு. ஏன்னா ஒரு பேட் கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் டிமோட்டிவேட் மாரி இருக்குது. நான் இவ்வளோ தூரம் போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன், ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுக்கணும்னு சொன்னாங்க. மொபைல்லாம் பிடிங்கி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த ஷூ ரேட் வந்து 450 ரூபா குறையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேட் வேர்டில் சொல்லியிருந்தாரு. ஆனால் நான் இங்கே பாருங்க 150 ரூபா 250 ரூபா தான். 350 ரூபாய் மேலே இங்கே ஷூவே இல்லை. பிராண்டட் ஷூலாம் பார்த்தீங்கன்னா 650 ரூபாய்க்கு மேலே இருக்காது. பிராண்டட்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. மற்றபடி 150 ரூபாய் ஷூ உங்களுக்கு கிடைச்சிக்கும். இங்கே பாருங்க, பசி எடுத்தால் சாப்பாடு கூட 6 மணிக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்து ஸ்பீக்கர் மாதிரி இருக்குல்ல, அது வந்து 450 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஒரு ஏர்பட்ஸ் எடுத்து பார்த்துருந்தோம். இது எவ்வளோன்னு கேட்டிருந்தா 450 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதை அப்படியே வச்சுட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அங்க ஏற்கனவே ஒருத்தர் புக் பண்ணியிருந்தாங்களாம். 4K வந்து பாத்தீங்கன்னா அதான் ஆக்ஷன் கேமரா சொல்லியிருந்தாலும் GoPro. அது வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு கீழே எங்கேயுமே குறைக்க மாட்டாங்க. ஆனா கம்மி பண்ணி பார்த்தோம்னா நீங்க வந்து 1500 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஒருத்தவங்க கையில வச்சிருக்கான் பாருங்க, பைக்கோடைய பைக் இண்டிகேட்டர் வச்சிருந்தாரு. என்னடா அந்த இண்டிகேட்டர் 50 ரூபாய்க்கு 2 வாங்கினாரா ஒரு இண்டிகேட்டர். சரி ஓகே வாங்கிட்டு போ, உனக்கு லக்குதான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஒர்க் ஆகுதுன்னு கேட்டா வீட்டுல போய்ட்டு ஒர்க் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாங்க இண்டிகேட்டரை. சரி நாங்க பார்த்தோம், செக் பண்ணி பார்த்தோம். இது வந்து மசாஜ் மிஷினா 150 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. எல்லாமே மசாஜ் பண்ணிருந்தாங்க அதே சாக்குல. நாங்களும் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம்னு தெரியல உங்களுக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வண்டி நிக்கிற இடத்துல கழட்டுறாங்க பொழுது. பொருள் எல்லாம் எல்லாமே இங்கதான் வந்து லாஸ்ட் டைம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மார்க்கெட் பாருங்க, நாங்க வந்தது 5:30 மணிக்கு. இங்க பாருங்க மணி இப்போ 8:30 மணிக்கு மேல ஆகுது.
பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா 150 ரூபா அப்படிதான் வருது பேக் எல்லாமே ஸ்டார்டிங் ரேட்டு. மார்க்கெட் வரீங்கன்னா ஒரு கேமராவோ இல்ல மொபைல் மட்டும் வெளியே எடுத்து ரொம்ப கெட்டியமா உங்க கையில இறுக்கி பிடிச்சிங்க. ஏன்னா சேஃப் இல்ல, யார் வேணா எப்ப வேணா ஆட்டி போட்டாலும் எடுத்துட்டு ஓடிட்டா கூட உங்களுக்கு தெரியாது. வரீங்கன்னா ஒரு கும்பலா ஒரு 3 பேர் 4 பேர் வாங்க, ஓகேவா? ஆனா அவ்வளவு சேஃபா இருக்கும் அந்த மார்க்கெட். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் 2 3 பேரா வந்தா கொஞ்சம் சேஃபா இருக்கும். நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் ஃப்ரீயா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்றேன். இல்லைன்னா உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். நான் கண்டிப்பா வருவேன். என்னோட சேனல் 100K சப்ஸ்கிரைப் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் ஆகும். 100K அடிச்சிச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர் 100K அடிச்சிச்சுன்னா கண்டிப்பா என்னோட சப்ஸ்கிரைபர் நான் ஒர்க் பண்ண போறேன். நீங்க டெல்லிக்கு வரவங்களுக்கு எல்லாருமே கூட்டு போய் நான் காமிக்கிறதா என்னோட ஐடியாவை வச்சிருக்கேன் நான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுங்க. ட்ரோன் கேமரா வந்து 5 கேமரா வச்சு ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் சொல்லிட்டு 5 கேமரா, ஒரு கேமராவுக்கு 1000 ரூபாங்க. 5000 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. நம்ம கம்மி பண்ண பார்த்தோம், கம்மி பண்ணல. நான் வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சு. எங்கேயாவது நம்ம கடை வாங்கியாச்சும் வாங்கணும் இந்த ட்ரோன் கேமராவும் சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா 5000 ரூபாய்க்கு கீழே குறைக்கல. எங்கிட்ட 3500 ரூபாய்க்கு நாங்க தேத்திட்டோம். ஆனா வாங்க முடியல எங்களால. சரி நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம், சேலரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதை வச்சுட்டு போறதுக்கு மனசு இல்லைங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்குது. ஆனா பட் நல்லா இருக்குது, எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. இங்க ஒர்க் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க பார்சல் பண்ணி. செப்பல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய்க்கு சொல்லியிருந்தாங்க. இந்த ஜீன்ஸ் பேண்ட் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவ்வளவு பிராண்டட், அவ்வளவு ஒர்த்தபுளா இருந்துச்சு. 350 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. ஆனா கம்மி பண்ண மாட்டாங்க. பிக்சட் ட்ரெஸ் மட்டும் பிக்சட் ரேட்ல இருக்கும். தம்பி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எந்த கடைக்கு போனாலுமே எல்லாத்தையும் போட்டு போட்டு தான் வாங்குறாங்க. எல்லா கடைக்காரமும் சொல்றாங்க ஏன் போட்டு பாக்குறீங்கன்னா எல்லாமே போட்டு போட்டு தான் வாங்குறாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, வாட்ச் எல்லாமே 100 ரூபாய் அதுலயே போட்டுருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் வாங்கின்னு நான் வந்து கிளம்பிட்டேன். மெட்ரோ பாத்தீங்கன்னா மார்க்கெட் உள்ளாரே இருக்கு. சோர் பஜாருக்குள்ளே ஜமா மசீதின்னு மெட்ரோ இருக்கு. கேட் நம்பர் 2 தான் உள்ளார இருக்கு. எடுத்து நாங்க கிளம்பிட்டோம். நம்மளோட வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோல என்ன குறை இருந்துச்சுன்னா பெல் பட்டன் அப்படியே பிரஸ் பண்ணீங்க. ஏன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான் போறது எங்கன்னு பாத்தீங்கன்னா கேமரா மார்க்கெட் தான் போறோம். அதிகமா கேமரா மார்க்கெட் கமெண்ட் வந்திருக்கு. கேமரா மார்க்கெட்ல வந்து சந்திக்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.